ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று சிந்தித்தல், உணர்தல் மற்றும் பிரமத்தை பற்றி கூறவிருக்கிறேன். சிந்தித்தல், உணர்தல் என்பது உலகத்தில் முதல் ஆகாது. ஏனெனில் அதை சுருதிகளின் அடிப்படையில் ஆதாரம் கிடையாது என்று சொல்கிறார்கள். உலகத்திற்கு முதல் பிரமமே ஒழிய அதற்கு சங்கற்பம் அன்று. ஏனெனில் இந்த சுருதிகளின் ஆதாரம் இல்லை. சிந்தத்தில் மாத்திரமே சங்கல்பமே சாத்திரங்கள் இயம்புவதை ஒத்து உலகுக்கு முதற் காரணம் ஆகாது. ஏனெனில் அதற்கு சுருதிகளின் ஆதாரமும் இல்லை. இதற்கு தர்க்க ரீதியாக காரணத்தை காணலாம். எண்ணம், சிந்தனைகள், சித்தத்தின் செயல்கள் செயல்களை செய்ய சித்தத்தை உடைய ஒருவன் தேவை. சிந்திப்பவனின்றி சிந்தனை தோன்றாது. அவன் சிந்தித்தபடியே செயல் செய்து முடிக்கப்படுகின்றது. சிந்திப்பவனே இல்லாமல் சிந்தனை எப்படி தோன்ற முடியும்? இதையன் வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எண்ணிய எண்ணியாங்கு எய்துபவ எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். இதன் மூலம் எண்ணியார் இல்லாவிடின் எண்ணமே மூழ்கெழுதல் இல்லை. எனவே எண்ணமாம் சங்கல்பமே பிரதானம், தலையாயது ஆகாது. சங்கல்பிக்கும் பிரம்மமே பிரதானம், அதுவே தலையானதாகும். பிரமன் சர்வஞ்சன், முற்றும் உணர்ந்தவன், அதாவது ஓம்னி சயின்ஸ். அதோடு அவன் தூய் அறிவினன், மாறுதலற்றவன். இக்குணங்களை உடையவன் உலகுக்கு பிரதானம் ஆக முடியாது என்பதுதான் சாங்கியர்கள் கொள்கை. ஆனால் சித்மயமான முற்று உணர்ந்த பிரம்மம் மாயும் மூலமாக சிருஷ்டியையும் செய்கிறார். எனவே சத்தான பிரம்மமே தன் சங்கல்பத்தால் உலகுக்கு சிருஷ்டிக்கு காரணபூதனாகிய பிரதான உலகு முதல் ஆகிறார். பிரம்மமாகிய சத்பொருளுக்கு எண்ணுதல் முதன்மையானதாகாது. ஏனெனில் அது பொருந்தாது. ஏனெனில் ஆன்ம சப்த பிரயோகம் சுருதிகளில் முதற் காரணத்திற்கு உள்ளதால் பொருந்தாது. சங்கல்பிக்கும் பிரமத்திற்கும் சுருதிகளில் முதன்மை கூறப்படவில்லை என்று மறுத்தல் அது பொருந்தாது. ஏனெனில் நிலைக்கும் முதலாகிய சத்து என்பது பிரமத்திற்கு ஆன்மா என்ற சொற்பிரயோகமே பயின்றே வருதலால் காரணமாகின்றது. இந்த ஆன்மா என்னும் சொல்தான் சத்து என்னும் சீவான்மாவை குறிப்பிடுவதைப் போல பூதான்மா என்னும் இந்திரியான்மா என்றும் பூதங்களையும் இந்திரியங்களையும் குறிப்பிடும்போது வழங்கப்படுகிறது. இதை ஒப்பவே பிரதான ஆன்மா என்று பிரதானமாம் அசத்து பொருளுடன் ஆன்மாவை சேர்த்து ஏன் வழங்கலாகாது என்று சாங்கியருடைய கொள்கை. சாத்திரங்கள் கூறும் சங்கல்பம் பிரதானமாம் உலக காரணமன்று. ஏனெனில் நெருப்பு, தண்ணீர் முதலிய அசத்து பொருளும் சங்கல்பத்தை பயின்று வரும் சுருதி வாக்கியங்களை மேற்கோள் காட்டி அதை ஒப்பவே சத்து பொருளுக்கும் கூறியது உருவமாக கொண்டு அதனால் பிரதானம் எனப்படும் பிரகிருதியும் உணரும் தன்மை அற்றதெனில் உலக காரணமே என்பார்கள் சாங்கியர்களுடைய தத்துவம். பிரம்மமாம் சத்தே உலகத்திற்கு மூல காரணம். இதுதான் அறிவுபூர்வமான அடிப்படையான மெய்மை தத்துவமாம் சீவான்மாவையும் பொறுப்பிடுவதாகும். இவ்வகையில் உயிரற்று உணரும் திறன் அற்ற பிரதானத்தினை இந்த அறிவுபூர்வமான தன்மை வாய்ந்த ஜீவன் தன் ஆன்மாவாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாது என்பது நிச்சயம். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் அதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்றார் சிவஞான சித்தியார். சத்தாக பிரமத்தை இரண்டர கலந்து எண்ணி தியானிப்பவர்களுக்கு முக்தி அடைய முடியும் என உபதேசிக்கப்பட்டுள்ளது. பிரமத்தை நோக்கி சீவன் தானே அது என்றும் இரண்டற்ற நிலையில் தியானித்து நிட்டை கூடினால் இது அச்சீவனுக்கு பிரபாத பேரின்ப நிலையை உண்டாக்கிவிடும். சத்து என்னும் பொருள்தான் உலகம் முதல் என கருத்தில் கொண்டு அதை தியானித்தில் முக்தி அடைய முடியும் எனும் கருத்தில் உண்மை உள்ளது என்று கூறுகிறார்கள். ஏனெனில் பிரதானம் என்பது அசத்து, தியானிக்கும் சீவான்மாவோ உணர்வுள்ளது. உயிரற்ற உணர்வற்ற அந்த பிரதானத்தை தியானித்தால் அது பயனை அடைய முடியாது என்கிறது சாங்கி. சாந்தோக்கிய உபநிஷம் 6ஆம் அத்தியாயத்தில் இறுதியில் சுவேதகேதுவுக்கு இவ்விதம் சொல்லி முடிப்பதாக அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது. நீயே அது என்பதே அந்த மகா வாக்கியம், அதாவது தத்துவம் அசி. சுவேதகேது நன்கு கற்றறிந்த ஞானி அவருடைய ஆன்மாவும் உயிரற்ற உணரும் திறன் அற்றதான இந்த பிரதானமாம் அசத்தும் எங்கனம் ஒன்றி கலத்தல் கூடும். முக்தி அடைவில் என்பது இந்த சத்தை இடைவிடாது தியானிப்பவர்களுக்கே கைகூடும் அல்லாமல் உயிரற்ற உணர்ச்சியற்ற ஜடமாம் பிரதானத்தை தியானிப்பவர்களால் அடைய முடியாது. மேலே கூறிய கருத்துக்களின்படி சக்தி என்னும் மூல காரணமும் பிரம்மம் பிரதானன் என்னும் சடப்பொருளும் குறிப்பிடத்தக்கதாது என்பதாம்.
சாத்திரங்களில் சத்தாகிய அறிவதாலேயே உலகில் உள்ளவைத்தையும் அறிந்து விடலாம் என்பதே ஆகும். சாத்திரங்களின் உட்கிடக்கை தான் வேதாந்த சாதகனை படிப்படியாக பருப்பொருளில் இருந்து நுண்பொருளுக்கு உண்மை பொருளை தந்துரைக்க வேண்டும் என்பதும் இறுதியில் ஆன்மாவின் சத்தியமான உண்மைத்தன்மையை அவன் தெளிவாக அறிய வேண்டும் என்பதே ஆகும். இந்த காரணத்துக்காகவே சத்தி என்னும் சொல்லால் சுட்டி காட்டப்பட்ட இந்த பிரதானம் என்ற சொல்லை சாங்கியர்கள் கை கொண்டு வந்தார்கள். ஆனால் சாந்தோக்கிய உபநிடதத்தில் சாங்கியர்களின் கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் கூறப்பட்டுள்ள பகுதிகளில் சீவாண்மை பற்றி எதுவுமே பேசாமல் சத்தை பற்றி விவாதிக்கப்படுகின்றது. எதை அறிந்தால் யாவற்றையும் அறிந்ததாக கருதப்படுமோ அது என்ற கேள்வியும் கேட்கின்றனர். அவர்களே அதற்கு பதிலும் கூறிவிடுகின்றனர். பிரதானம்தான் மூல காரணம், அதை அறிந்தால் யாவற்றையும் அறிய வேண்டியன் அல்லவா ஒருவன், ஆனால் இது உண்மையல்லவா என்கிறார்கள் சாங்கியர்கள். இன்ப துன்பங்களை அனுபவிக்க புருஷன் இன்ப துன்பங்களிலிருந்து வேறுபட்டவன். அதோடு அவன் பிரதானத்தில் ஒரு அங்கமும் அன்று. அனுபவிக்கும் பொருளை ஒப்ப அவன் வேறுபட்டவன். அவன் பிரதானத்தை அறிவதன் மூலமாக யாவற்றையும் அறிய முடியுமா என்ன? இவ்வகையில் பிரதானத்தை அறிவதன் மூலம் பிற யாவும் பொய்யல், அது உண்மை என்று கூறுகிறது. சீவான்மா என்பது ஆன்மாவிலே அல்லது பரமான்மாவிலே ஒன்றி நிற்கும் தன்மைத்து. அதையே சத்து என்பது குறிக்குமே ஒழிய பிரதானத்தை குறிக்காது. ஆள் உறக்கத்திலே இதை ஒருவாறு உணரக்கூடும். ஆனால் சீவான்மா சத்தாகிய பிரதானத்தை ஒரு காலம் அடைதல் இல்லை. மாறாக சீவான்மா பரமான்மாவில் ஒன்றி நிற்கும். ஒருவன் சாக்கிரதம் சொப்பனங்களை தாண்டி சுளுத்தியம் ஆள் உறக்கத்தில் அவன் சத்தோடு ஒன்று கலந்து விடுகிறான். அதாவது தன் ஆன்மாவிலே தான் ஒன்றுபட்டு நிற்கிறான். அதாவது சாந்தோக்கியம் இடத்தை சொல்லுது. அதாவது அவனது ஜீவான்மா சத்தோடு கலந்து நிற்கின்றது என்பது பொருள். ஏனெனில் அறிவுபூர்வமான ஆன்மா அசத்தினை சென்று அடைதல் இல்லை. ஆதலால் என்க பிரதானம்தான் சத்தை போல முதற் காரணமாகவும் முடியாது என்கிறது. மேலும் ஆன்மா பிரமம் ஆனந்தமயமானவன் என் சித்தமிகை குடிகொண்ட அறிவான தெய்வமே. இந்த ஆனந்தமயமாம் தன்மையை சாத்திரங்கள் திரும்ப திரும்ப கூறுவதிலிருந்து இங்கு ஆன்மா சீவான்மாவையா பரமான்மாவையா என்னும் ஐயம் எழலாம் இல்லையா உங்களுக்கு? ஏனெனில் இந்த ஆனந்தமயம் என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சொல் சீவான்மாவை பற்றி சூழ்ந்துள்ள 5 நுண் உடல்களின் ஒன்றான ஆனந்தமய கோஷம் என்பதாகும். பிற 4 அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷங்கள் என்போனாம். இந்த 5ம் ஐவகப்பட்ட நுள் உடல்களை கொண்டவை. இதில் 4வதான விஞ்ஞானமயம் அறிவுபூர்வமானது. இதை தாண்டிய உள்ளுரை கோஷமே ஆனந்தமய கோஷமாகும். இதுதான் ஆன்மாவின் இறுதி கோஷமாகும், ஆனந்தமய கோஷமாகும். இதில் ஆனந்தம் பொங்கி ததும்பி நிற்கும். மகிழ்வே அதன் தலை, திருப்தியே அதன் வலது சிறகு, உவகையே அதன் இடது சிறகு, ஆனந்தமே அதன் உடல். இவை அனைத்திற்கும் ஆதாரமாக நிற்கும் முள்ளந்தண்டின் முடிவடைகின்ற வால்பகுதியை பிரமமாகும் என்று தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது. வால் என்பது ஒரு உறுப்பாக இங்கு சொல்லப்படவில்லை, முழு ஆதாரமானது என்பதற்காகவே இங்கு சொல்லப்பட்டது. ஏனெனில் பிரம்மம் என்பதுதான் அவ்வான்மாக்களின் மூலாதாரமாகும். எனவே இங்கு கூறப்பட்டது பிரமத்தியே அல்ல, பிரமத்தியே என்று அவனே ஆனந்தமயமானவன் ஜீவான்மாவே அன்று என்று கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த பற்றி முடித்துக் கொள்கிறேன். நாளை தொடரலாம். நன்றி, வணக்கம்.